ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா குட்டீஸ்? அதுக்கு முன்னாடி போன வகுப்புல என்ன படிச்சோன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாமா? போன வகுப்புல எழுத்துக்களின் வகைகளை படித்தோம் இல்லையா குட்டீஸ்? உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து ஒன்னோட சேர்த்து மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247. அழகா சொல்றீங்க குட்டீஸ். இதில் உயிரெழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் நாம் போன வகுப்பில் படித்தோம் இல்லையா? இந்த வகுப்பில் உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா குட்டீஸ்? சரி வாங்க, நாம் ஜாலியாக கொஞ்ச நேரம் படிக்கலாம். குட்டீஸ், அ என்ற உயிரெழுத்து இக்கு முதல் இன் வரை இருக்கக்கூடிய 18 மெய்யெழுத்துக்களோட தனித்தனியாக சேர்ந்து வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்களை முதல்ல இன்னைக்கு நாம் பார்க்கலாம். இக் என்ற மெய்யெழுத்தோட அ என்ற உயிரெழுத்து சேரும்போது சொல்லி பாருங்க குட்டீஸ். க் அ க க என்ற உயிரெழுத்து பிறக்குது. இங்கோடு அ சேரும்போது ங. இச்சுடன் அ சேரும்போது ச. இஞ்சுடன் அ சேரும்போது ஞ. உங்களுக்கு புரியுதா குட்டீஸ்? சொல்லி பாருங்க திரும்ப. க் அ க அ ங ச் அ ச அ ஞ ட் அ ட ந அ ந த் அ த ந்த் அ ந ப அ ப ம் அ ம இ அ ய ர் அ ர ல் அ ல வ் அ வ ர் அ ர ல் அ ல இர் அ ர ந் அ ந. இதை கூட நாம் பாட்டாக பாடலாம் குட்டீஸ். இக்குடன் அ சேரக்க, இங்குடன் அ சேரங்க, இச் உடன் அ சேரச்ச, இஞ்சுடன் அ சேரங்க, இட்டுடன் அ சேரட்ட, இன்னுடன் அ சேரன, இத்துடன் அ சேரத்த, இன்னுடன் அ சேரன, இப்புடன் அ சேரப்ப, இம்முடன் அ சேரம, ஈயுடன் அ சேரய, இர்ருடன் அ சேரற, இல்லுடன் அ சேரல, இவ்வுடன் அ சேரவ, இள்ளுடன் அ சேரழ, இல்லுடன் அ சேரல, இர்ருடன் அ சேரற, இன்னுடன் அ சேரன. என்ன குட்டீஸ், உங்களுக்கு எளிமையாக புரியுதா? குட்டீஸ், அ என்ற உயிரெழுத்தோட 18 மெய்யெழுத்துக்களையும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்களாக இருக்கிறதுனால இந்த எழுத்துக்களை நாம் அ வரிசை உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லலாம். குட்டீஸ், இந்த உயிர்மெய் எழுத்துக்களை நாம் படிக்கும்போது க ங ச அப்படின்னு படிக்கக்கூடாது. அப்படி படிக்கும்போது அடுத்த வரிசை ஆ வரிசையில் நம்ம கா ங சா படிக்கும்போது நமக்கு குழப்பம் வரும். அ என்ற உயிர்க்குறிலோடு 18 மெய்யெழுத்துக்களும் சேரும் பொழுது க ங ச அப்படின்னு தான் படிக்கணும். அப்போ தான் நமக்கு எழுதும்போது கூட பிழை வராது குட்டீஸ். இந்த வார்த்தைகளில் வரக்கூடிய முதல் எழுத்துக்களை பாருங்க குட்டீஸ். ப ம ல த அப்படின்னு நாம் உச்சரிக்கும்போது சுலபமாக படிக்கலாம். ப ட பட இம் படம், ம ட மட இம் மடம், ல இட் லட்டு லட்டு, த இட் தட்டு தட்டு அப்படின்னு நீங்கள் சரியாக உச்சரிப்பீங்க. இந்த வார்த்தையில் முதல் எழுத்தை பான்னு படிக்கும்போது பாடம்னு தவறாக உச்சரிக்க வாய்ப்பு இருக்குது குட்டீஸ். அதனால் நீங்கள் இனிமே இந்த அ வரிசையில் இருக்கக்கூடிய 18 உயிர்மெய் எழுத்துக்களையும் க ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ல ப ழ ல
ர ந அப்படின்னு படிச்சுக்குங்க குட்டீஸ். அப்போ தான் உங்களுக்கு எப்போவுமே எழுத்து பிழையும் வராது, படிக்கும்போதும் குழப்பமே வராது. இந்த 18 உயிர்மெய் எழுத்துக்களையும் நாம் பாடலாமா குட்டீஸ்? கங்க சஞ டன தன பம எரள வழல ரண. என்ன குட்டீஸ், புரியுதா உங்களுக்கு? இந்த ஆவரிசை உயிர்மெய் எழுத்துக்களை நீங்கள் தொடர்ந்து சொல்லி பாருங்கள். உங்கள் நோட்டு புத்தகத்தில் 2 முறை எழுதி பழகுங்க. நாம் அடுத்த வீடியோவில் மற்ற உயிர்மெய் எழுத்துக்களையும் பார்க்கலாம் குட்டீஸ். ஓகே பாய். நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.